मदन, what a surprise! आओ मेरा दोस्त। रजनी, रजनी, என்ன மன்னிச்சிரு. ரஜினி, உனக்கு தெரியுமா மதன் இத்தனை நாளா போலீஸுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்கான். ராவுலி எஸ்பியை அடிச்சு கட்டி போட்டுட்டு என் கூட வந்திருக்கான். Fantastic. இத்தனை நாளா நாம தான் அவனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இவனை நீ இப்போதான் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்க. ஆமா, இவன் போட்ட வேஷத்தை நம்பிக்கை கூட்டிட்டு வந்து என்னை காட்டி கொடுத்துட்டேன். உன்னுடைய ராஜதந்திரத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உன்னை போல அறிவாளியை இனிமேலும் விட்டு வைக்கிறது என்னை போல அறிவாளிக்கு நல்லதில்லை. அதுதான் ரஜினி. ரஜினி, don't move. இதுதான் மதன் ஸ்டைல். Move. ரஜினி, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு தான் நம்ம குருக்ஷேத்திர யுத்தத்தோட கடைசி நாள், 18வது நாள். இந்த பொட்டியில நிறைய பணம் இருக்கு. நான் ராஜா பார்த்து
கண்ணெரியுது தம்பி கண்ணு ஒண்ணும் தெரியல. தாத்தா என்ன தாத்தா? பாவம் கம்பியில விழுந்து கண்ணு ரெண்டு இவருக்கு அடிபட்டிருக்கு, பார்க்க முடியலப்பா. அல்லா அவரை காப்பாத்தல்ல. அவரு என்ன மாதிரி கண்ணு தெரியாம கஷ்டப்பட வேண்டாம். தாத்தா அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போ. தம்பி தம்பி எனக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய? யார் தம்பி? ரஜினி, இந்த பையன் யாரு தெரியுமா? ஹுசைன் பாயோட மகன். உன்னால கண்ணை இழந்தவன். அவன் உனக்காக பரிதாபப்படுறான். இதை விட பெரிய தண்டனை உனக்கு வேணாம். தம்பி தம்பி தம்பி, என் முகத்துல காரி துப்பு. உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்காக இப்போ கண்ணை இழந்து நான் தெருவுக்கு வந்துட்டேன். ரஜினி, நீ தெருவுக்கு வரல, சலீம் கும்பிடுற தெய்வத்தோட சன்னதியில் அடிபட்டு கிடக்குற. தோஸ்த், நான் முடிச்சுக்கிட்டு இருந்தப்போ கொடுந்தா இருந்த, இப்போ கண்ணு போனதுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிருக்க. வேற தோஸ்த், என்ன போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு சந்தோஷமா வர்ற. ஆச்சரியப்படாத, இதுதான் மனுஷனா மாறிட்ட ரஜினியோட ஸ்டைல். ரஜினி, இப்பதான் நீ என்னோட உண்மையான தோஸ்த். ஐ அட்மயர் யூ ரஜினி. ஆச்சரியப்படாது, இதுதான் மதன் ஸ்டைல். அவோ மேரா தோஸ்த். Let's go to the police. மிஸ்டர் மதனின் சாதனைகள் குறித்து காவல்துறையினரான நாங்கள் உண்மையிலேயே பெருமை கொள்கிறோம். அந்த பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. சட்டத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டவர்களாகவே இருந்துவிடக் கூடாது. அவர்களும் மற்றவர்களைப் போல் உன்னதமான வாழ்வு வாழ்ந்து காட்ட முடியும் என்பதற்கு மிஸ்டர் மதனே சாட்சி. அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு காவல்துறையின் சார்பாக இந்த கேடயத்தை வழங்குகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கேடயத்தை நான் எனக்காக வாங்கிக்கல, இன்னொருத்தர் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். அது யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த சமுதாயத்துக்கு நான் எதிரியா இருந்தேனோ அந்த சமூகத்தினாலேயே எனக்கு கேடயமும் மாலையும் கிடைக்க வச்ச பெருமை சிஸ்டர் மேரியை சாரும். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை, உங்க பாராட்டெல்லாம் எனக்கு இல்லை. அதனால முறைப்படி இந்த கேடயம் அவங்களுக்கு தான் சேரணும். இந்த இதை நான் வாங்கிக்கணும்னா நான் கொடுக்கிற பரிசு நீங்க வாங்கிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க. பாத்தியாரா, மனம் போல மாங்கல்யம் சொல்லுவா. இங்க மாவள தோரணம் இல்ல, நாதஸ்வர வாத்தியம் இல்ல, எல்லாருக்கும் நிறைஞ்ச மனசு இருக்கு. கெட்டி மேளத்துக்கு பதிலா கைய நன்னா கொட்டி அவளை வாழ்த்துட்டு அவ ஆத்துக்கு போய் நன்னா சாப்பிடுங்க.